இப்போது வீட் பீட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வீட் பீடை எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம், அதோட எதை வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணால் டிசைன் க்ரியேட்டிவ்ன்றது நம்மளோட ஓன் திங்கிங் தான் எல்லாமே. இப்போது நான் 2 லோட் பண்ணிக்கிறேன், த்ரெட்டில் 2 வீட் பீட் லோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த டிசைனில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே டிசைனில் தான் பண்ணணும். நார்மல் எப்பயுமே ஸ்டார்டிங் ஒரு பேக்கில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதோட ஃபிட்னஸ் டைட்னஸ்க்காக தான். இப்போ ஒரு வீட் பீடை லோட் பண்ணிட்டேன், அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டேன். திருப்பி இன்னொரு வீடு லோட் பண்ணிட்டேன், அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த வீட் பீட் ரைஸ் பீடெல்லாம் இதை ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச்சஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்படின்னா ஒரு டிசைன் புட்டாஸ் டிசைன் சொன்னேன்ல நான் இப்போ, அந்த மாதிரி புட்டாஸ் டிசைனுக்கு தான் அதை நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பீட் ஸ்டிச்சை வந்து நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பீடையும் வச்சு நமக்கு ஸ்டிச் பண்ண வருதான்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பீடை ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும். ஆனால் ஒவ்வொரு பீடும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக வருதான்னு பண்ணுறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றும் சொல்லி காமிக்கிறேன். ஒவ்வொரு பீடாக தான் விடணும். இதோட ஹோல் சைஸ் எல்லாமே பெருசாக இருக்கிறதுனால தான் இதுக்கு நான் நீடில் 13 நம்பர் நீடில் யூஸ் பண்ணுறேன். சுகர் பீடோட ஓட்டை சின்னதாக இருக்கும், அதனால தான் நான் அதுக்கு 13 நம்பர் நீடில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் நார்மல் தான், த்ரெட் நீடிலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த சைடு எந்த ஷேப்பில் எடுத்துட்டோமோ அந்த மாதிரியே எடுங்க. இப்போ பாருங்கள், இப்படி ஆப்போசிட்டாக போட்டால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணும்போது அதுவும் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆப்போசிட்டில் போடும்போது இது எப்படி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பீடோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுத்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்குது. இதோட டிசைன் பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆப்போசிட்டாக நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தான் எல்லாமே. ஆரி ஒர்க்குக்கு எண்டு கிடையாது, நான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் யூஸ் பண்ணலாம். இப்போ இது நார்மல் பாருங்களேன், நார்மலாக நான் ஒரே டைரெக்ஷனில் போட்டு வந்த ஸ்டிச் இது. இந்த லாஸ்ட் 4 மட்டும் பாருங்கள், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இதுவும் பாருங்கள், இதுவும் பாருங்கள். இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். அந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம க்ரியேட்டிவ் மைண்டு தான். எப்படி வேணால் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்.